AJ Max exercise 3.13ல 5th sum determine the nature of the roots மூலங்களின் தன்மையை காண்க. இப்படி ஒரு 2 மார்க் அடிக்கடி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த டேபிள் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அது தெரிஞ்சால் இந்த சம்மை ரொம்ப ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். இதில் வந்து நம்ம பாருங்களேன், எக்ஸ் ஸ்கொயர்னுடைய கெழுவை எழுதுவோமா, அவங்க தான் ஏ. அப்போ 9a² b². அடுத்து பாருங்களேன், பி யார், எக்ஸினுடைய கெழு நீளமாக இருக்காங்க, -24 abcd. ஓகே, அடுத்து சி யார், இந்த கான்ஸ்டன்ட். அப்போ 16c² d². ஓகே, எல்லாத்தையும் எழுதிட்டோம். இனி டெல்டா எழுதுவோமா. இங்கே இந்த நம்ம இதெல்லாம் பார்த்துட்டு பயந்துடாதீங்க, ரொம்ப சிம்பிளாக அழகாக வரும். டெல்டாங்கிறது b² -4ac தெரியும். அப்போ வேல்யூஸ் அப்ளை பண்ணுவோமா. பிங்கிறது -24 abcd the whole squared -4 × 9a² b². அடுத்து சி யார், 16c² d². ஓகேயா, இப்போ நம்ம 24ஆல் மல்டிப்ளை பண்ணுவோமா. இங்கே பண்ணிடுறேன். 24 × 24 என்ன வரும், 4 4s are 16க்கு பேலன்ஸ் 1. அடுத்து 2 4s are 8 1 9. அடுத்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள், 8 வரும். அடுத்து 4 வரும். ஓகே, என்ன கிடைக்குது, 7 5 576 நம்பர் கிடைக்குது. இது ஸ்கொயருங்கிறனால இந்த ப்ளஸ் வேல்யூ தான் கிடைக்கும். அப்புறம் எல்லாமே ஸ்கொயர் ஆகும். a² b² c² d². ஓகேயா, இங்கே பாருங்கள் 16 இருக்குது. அப்புறம் இங்கே 4 9s are 36 தெரியும். இப்போ 36ஐயும் 16ஐயும் மல்டிப்ளை பண்ணுவோமா. 6 6 are 36க்கு 6 பேலன்ஸ் 3. அடுத்து 3 6 are 18 21 வருமா. அடுத்து 1ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 36 தான், 6 7 5. இதுவும் என்ன தான் கிடச்சிருக்கு, நம்பர்ஸ் ஃபுல்லாக 576 தான் கிடச்சிருக்கு. அடுத்து பாருங்கள், a² b² c² d². இப்போ உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிருக்கும். ஒரு சிரமம் கூட இதில் கிடையாது. ஈக்குவல் டு ரெண்டும் சேமாக தான் இருக்குது. டெல்டா ஈக்குவல் டு 0ன்னு கிடச்சிருச்சு. அப்போ ரூட்ஸ், நேச்சர் ஆஃப் த ரூட்ஸ் எப்படி இருக்கும், ஈக்குவல் 0னா ரியல் அண்ட் ஈக்குவல். ரூட்ஸ் வந்து எப்படி இருக்கும், ரியல் அண்ட் ஈக்குவல். அதாவது மூலங்களின் தன்மை மெய் மற்றும் சமம். ஓகேயா, என்ன எழுதிடவா, மெய் மற்றும் சமம். தேங்க்யூ.